உண்மை சம்பவம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ரியலா நடந்த ஒரு ஸ்டோரி பத்தி தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த கதைய சொன்னவங்க பேர் வந்து பவானி. இது அவங்களுக்கு நடந்துச்சா பார்த்தீங்கன்னா, ஆமா. அப்படி அவங்களுக்கு என்ன அமானுஷம் நடந்துச்சு தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். இதுவரைக்கும் யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றத தட்டி விட்டுடுங்களப்பா. எத்தன நாள் கேட்டுட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பட்டன ஏன் தட்டவே மாட்றீங்க? டைம் வலிக்குதா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம பாய்ந்துகிட்டு கோஸ்டோடைய கேட்போம். இந்த பவானி இருக்காங்கல்ல, இவங்க வந்து 2010 போல இவங்க வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு, இவங்க வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டு, அவங்க வந்து வேலை தேடுறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு தனியார் நிறுவனத்துல வந்து இவங்களுக்கு வேலை கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இவங்களோட கிராமத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இவங்க அந்த மேட்டுப்பாளையம் இருக்குல்ல, மேட்டுப்பாளையத்துலேருந்து இவங்க ஊருக்கு வந்து ஒரு 5, 6 கிலோமீட்டர் கேப்ல இவங்க ஒரு சென்டர்ல இருக்காங்க. இவங்க 2010ல அந்த கிராமத்துல இருக்கும்போது, அங்க வந்து ஒரு 200 வீடு தான் இருந்திருக்கு. அந்த கிராமத்துலேருந்து ஒரு பஸ் ஸ்டாப்க்கு இவங்க வரணும்னா கூட ஒரு 3 கிலோமீட்டர் வந்து இவங்க நடந்து தான் வரணும். அங்கேருந்து தான் இவங்க கோயம்புத்தூருக்கோ, இல்ல வேற எங்கேயாவது போகுறதா இருந்தாலும் பஸ் ஏறி இவங்க போக முடியும். இந்த பவானி என்ன பிளான் பண்றாங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து அங்க போயிட்டு வர ரொம்ப டைம் ஆகும் அப்டின்ட்டுன்னு, இவங்க வந்து ஒரு ஸ்கூட்டி வாங்குறாங்க. அந்த ஸ்கூட்டிய வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா இவங்களோட ஊர்லேருந்து ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிட்டு, அந்த பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு கடை இருக்கும். அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு, அந்த கடையில வச்சுட்டு இவங்க வேலைக்கு போயிருவாங்க. பஸ் ஏறி போயிருவாங்க. பஸ் ஏறி போயிட்டு வேலைய முடிச்சுட்டு, ஒரு 6 மணிக்கு வேல முடியுதா, இங்க வந்து சேர்றதுக்கு மணி 7 ஆயிரும். 7 மணி ஆனோன, அங்கேருந்து அவங்களோட ஸ்கூட்டிய எடுத்துட்டு இவுங்க ஊருக்கு அந்த ஒத்தையடி பாதையில வந்துட்டு இப்படி இருந்திருக்காங்க. சொந்த ஊரோட ஒத்தையடி பாதைனால, காட்டு பகுதியா தானே இருக்குது. அது நம்ம ஊர் தானே அப்படின்ட்டுன்னு, எந்த ஒரு பயம் இல்லாம அவங்க போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த பவானி வந்து அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணி 1 மாசம் ஆகுது. 1 மாசம் ஆகுனோன, நார்மலா அவங்களுக்கு வந்து இந்த லேடீஸ் ப்ராப்ளம் வரும்ல, அது வந்திருக்கு. நார்மலா தலையெல்லாம் குளிச்சுட்டு, அவங்க அந்த பஸ் ஸ்டாப்க்கு போறதுக்காண்டி மோட்டார் பைக் அந்த அவங்களோட ஸ்கூட்டில ரெடியாயி போயிட்டுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வந்து அந்த ஒத்தையடி பாதைய தாண்டி தான் அந்த பஸ் ஸ்டாப்க்கே அவங்க போக முடியும். அந்த பஸ் ஸ்டாப்பு கிட்ட வந்து அந்த பஸ் ஏறுற இடத்துக்கிட்டயும் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த ஊர் மக்கள் எல்லாமே பயப்படுவாங்க. அந்த இடத்துல நெறைய அமானுஷங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த வீடியோவ நீங்க ஃபுல்லா பார்க்கும்போது தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அன்னைக்கு அவங்களுக்கு அந்த லேடீஸ் ப்ராப்ளம்லலாம் அப்ப அவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தூங்கி எந்திச்சிருக்காங்க. எந்திச்ச கையோட, ஐயோ! டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பீடா வந்து அந்த 3 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு அவங்க மோட்டார் பைக்ல போயிருக்காங்க. இவங்க வந்து ஆல்ரெடி ரொம்ப ஸ்பீடா போயிட்டுருக்காங்க. அங்க வந்து ஒரு பெரிய குழி மாதிரி இருக்கு. அந்த பஸ் ஸ்டாப் நெருங்கிருச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய குழி மாதிரி இருக்கு. அந்த இடத்துல வந்து இவங்க கொஞ்சம் ஸ்லோ ஆக்கி எப்போதும் போகுற மாதிரி நார்மலா போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு அமானுஷம் நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த குழி ஸ்லோ பண்ணாங்கல்ல, அந்த இடத்துக்கிட்ட வந்து கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட மோட்டார் பைக் வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. என்னடா இது ஏற்கனவே லேட் ஆச்சு. இதுல இந்த வண்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டுதே அப்படின்ட்டுன்னு அவங்க வந்து செல்ஃப்ல மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த வண்டி வந்து ஸ்டார்ட்டாவே ஆகல. இவங்க பாய்க்கிற வண்டி வந்து ஸ்கூட்டர் இல்லையா? அதனால என்ன ஆகுதுன்னா, சென்டர் ஸ்டாண்ட் போட்டு தான் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்க முடியும். அந்த கிக்கர இது பண்ணணும்னு. ஆனா இவங்க ஒல்லியா இருக்கிற காரணத்தினால அவங்கனால சென்டர் ஸ்டாண்ட் போட முடியல. அவங்களோட ஊர் வந்து ஏற்கனவே ஒத்தையடி பாதை இல்லையா? ஒண்ணு போனா தான் திரும்பி அந்த பைக்கில் வர்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லன்னா, அதுவரைக்கும் அந்த இடம் வந்து ஓன்னு தான் இருக்கும். அந்த இடம் வந்து ஓடு இருக்கு இல்லையா? அப்போ வந்து இவங்களுக்கு ஒரு பயம் வருது. அது மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் அமானுஷங்கள்லாம் நெறைய நடக்குது அப்படி சொன்னோன்னா, அது வேற அவங்களுக்கு ஞாபகம் வருதா? அதுலயே அவங்களுக்கு இன்னும் பயம் வருது. பயம் வந்த கையோட அங்க வந்து ஒரு ஒத்த பனைமரம் இருக்குது. அந்த ஒத்த பனைமரத்துலேருந்து ஏதோ ஒண்ணு டப்புன்னு கீழ குதிச்ச மாதிரி ஒரு சத்தம் இவங்களுக்கு கேட்டுருக்கு. திடீர்னு ஏதோ உளுந்த ஒரு சத்தம் கேட்டோனே இவங்களுக்கு ஐய்யய்யோ! என்னடா ஆச்சு? அப்படின்னு பயம் வேற வந்துடுச்சு. அவங்க திடீர்னு லெஃப்ட் சைட்ல திரும்பி பார்க்குறாங்க. அந்த பனை மரத்துக்கு கீழ வந்து நெறைய காடுங்க மாதிரி தான் இருக்கும். அந்த காடெல்லாம் அப்படியே நீங்க நல்லா திங்க் பண்ணிக்கங்க. ஏதாவது ஒரு அனிமல் பூந்து போச்சுன்னா, எப்படி அந்த இலைங்கலாம் வேகமா ஆடும். அந்த மாதிரி அந்த இடத்துல ஆடிக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே நம்ம ஊர்ல உள்ளவங்கலாம் சொல்லியிருக்காங்க, இந்த இடம் ஒரு ஆபத்தான இடமே அப்படின்னு நினைச்சுட்டு, இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த பயத்துல. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸ்கூட்டர தள்ளி நின்னுச்சும் போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்கூட்டர அவங்க தள்ளிக்கிட்டே போறாங்க. பயத்துல அவங்களுக்கு அழுகையே வந்துடுச்சு.
அப்போ இவங்க தள்ளிட்டு போயிட்டு இருக்கிற அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு ஆப்போசிட் மின்னுக்கு வந்து ஒருத்தவங்க என்னன்னா, இந்த ஒரு பெண்மணி வந்து அழகா மஞ்ச கலர் சாரி எல்லாம் போட்டுட்டு, அழகா இந்த சொல்லுவாங்க தெரியுமா? பயங்கரமா மேக்கப்லாம் போட்டுட்டு இருப்பாங்கன்னு. அந்த மாரி மேக்கப் போட்டுட்டு அங்கேருந்து ஆப்போசிட்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த மஞ்ச கட்டின சாரி இருக்காங்களா, அந்த பெண்மணி வந்து நம்ம பவானி பக்கத்துல வந்துட்டு சிரிச்சுட்டே கேட்குறாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அப்போ உடனே பவானி சொல்றாங்க, "இல்ல இந்த மாரி ஸ்கூட்டர் நின்னு போச்சு. ஸ்டார்ட் ஆகவே மாட்டுது." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அப்போ உடனே அவங்க சொல்றாங்களா, "சரி நீ பயப்படாத சாமி. நீனு மொ ஸ்கூட்டர்ல உட்காந்துக்கோ. நான் பின்னாடி இருந்து தள்ளுறேன்." அப்படின்னு சொல்லி அந்த மஞ்ச சாரி போட்டவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க வந்து அந்த மஞ்ச சாரி கட்டின பெண் வந்து ரொம்ப சாதாரண பெண் மாரி தான் இருந்தாங்களா. ஸோ ஆனா அவங்க தள்ளி விட்டது வந்து அந்த பைக்க அவ்ளோ வேகமா ஸ்பீடா தள்ளி விட்டாங்க. ஸோ வேகமா தள்ளி விட்டப்ப இவங்க ஸ்டார்ட் பண்ணோனே, எங்கேயும் நுப்பாட்டினா மறுபடியும் நின்னு போயிருமோ அப்டின்ட்டுன்னு பவானி என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஸ்கூட்டர்ல மிரர் இருக்கும்ல. ஸோ அது மூலியமா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்டின்னு சொல்லி மிரர பாக்குறாங்களா, பயங்கர ஷாக்கு. பின்னாடி பாக்குறாங்க அந்த மிரர்ல அங்க யாருமே நிக்கல. அங்க எந்த ஒரு உருவமும் இல்ல. அப்போ உடனே பவானி என்ன பண்றாங்கன்னா, என்னடா இது! எப்படி டக்குன்னு அவங்க காணா போக முடியும்னு சொல்லிட்டு, அவங்க மோட்டர் ஓட்டிக்கிட்டே வந்து லெஃப்ட்ல திரும்பி பார்க்குறாங்க. ஃபுல்லாவே பாடிய திருப்பி பார்க்குறாங்க. அங்க வந்து எந்த ஒரு உருவமும் இல்ல, யாருமே இல்ல. அந்த தள்ளிவிட்ட அந்த பெண்மணியும் அங்க இல்ல. அப்போ உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, "இல்ல இது என்னமோ வித்தியாசமா இருக்கு. ஏதோ தப்பா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மோட்டார் பைக் எடுத்துட்டு அந்த பஸ் ஸ்டாப் இருக்கும்ல, அங்க போயிர்றாங்க. ஆனா, இருந்தாலும் பவானிக்கு வந்து ஒரு ஃபீல். ஐயோ! நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியாம போச்சே! நம்ம திரும்பி பார்த்து எப்படி ஒரு செகண்ட்ல அவங்க காணா போக முடியும்? அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு, பரவால்ல அப்படி சொல்லிட்டு மோட்டார் பைக்க நார்மலான இடத்துல பார்க் போட்டு, அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ வேலை முடிஞ்சு ஒரு 7 மணி போல அவங்க திரும்பி பஸ் ஸ்டாப்க்கு வராங்க. அந்த 7 மணிக்கு அந்த பைக்க எடுக்கும்போது தான் இவங்களுக்கு காலையில நடந்த விஷயமெல்லாம் ஞாபகம் வருது. ஞாபகம் வந்தோனே ஒரு விதமான பயம் வருது. அப்போ உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க எல்லைக்கோவில்ல இருப்பாங்க சாமி. அவங்க பேரு வந்து அழகு நாச்சி அம்மன். ஸோ அவங்கள நினைச்சுக்கிட்டு மனசுல, ஐயோ! என்ன எப்படியாவது காப்பாத்திருங்க. நான் ஸ்கூட்டி நிக்காம நான் பத்திரமா போய் சேர்ந்துடணும்னு மனசுல அவங்க நினைச்சுக்கிட்டு அந்த ஸ்கூட்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே இவங்க வந்து சாமிய வேண்டிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ போய்க்கிட்டே இருந்தானா, அந்த காலையில சம்பவம் நடந்துச்சு. அந்த ஏரியாவ பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. நம்ம பைக்க வந்து ஸ்லோ பண்ணா தான் ஏதோ ப்ராப்ளம் ஆகுது இன்ஜின்ல அப்படி சொல்லிட்டு ஒரே அழுத்துல போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழியில கூட அவங்க வந்து வேகமா விட்டு தான் மோட்டார் பைக்க எடுத்துட்டு போறாங்க. அப்போ பவானி வந்து ஸ்கூட்டிய அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது, அதுக்கப்புறம் ஸ்கூட்டிய பின்னாடி அப்படியே அந்த கண்ணாடியில பார்க்குறாங்க. ஸோ பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, யாரோ ஒரு ஆளு உங்க பின்னாடி வந்து அப்படியே உட்கார்ந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. அப்போ இந்த பவானிக்கு வந்து ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஐயோ! நம்ம பின்னாடி என்னதான் இருக்கு அப்படி சொல்லி பார்க்கணும் அப்படின்னு ஒரு பயம் இருந்தாலுமே, அவங்க என்ன பண்றாங்கன்னா, சைடு கண்ணாடி வழியா பார்க்குறாங்க. ஸோ பார்த்தோனே அவங்களுக்கு ஒரு பயங்கர ஷாக்கு வந்துருச்சு. என்னன்னா, காலையில ஒரு இந்த மஞ்ச சேரி கட்டிட்டு ஒரு பெண்மணி வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அந்த பெண்மணி வந்து இவங்களுக்கு பின்னாடி வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ பின்னாடி உட்கார்ந்துன்னுட்டு, இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஃபுல்லா காடா தானே இருக்குது. எந்தத்தையும் ஷூ ஷூன்னு சொல்லி விரட்டிக்கிட்டே வர்ற மாதிரி ரொம்ப மூஞ்ச வந்து ரொம்ப கோவமா வச்சுட்டு விரட்டிட்டு வர்ற மாதிரியே வராங்க. ஆனா அவங்க வந்து பவானிய எதுவுமே செய்யல. ஸோ பவானிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டர வந்து அவங்க ஸ்லோ பண்ணவே இல்ல. ரொம்ப ஸ்பீடா ஓட்டிக்கிட்டே போறாங்க. ஸோ ஓட்டிட்டே போனோனா அவங்களோட ஊர் எல்லைக்கும் அவங்க வந்துர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஊருக்குள்ள போறது முன்னுக்கு வந்து ஒரு கோவில் வரும். அதுதான் அந்த அழகு நாச்சியம்மன் கோவிலு. ஸோ உடனே உங்க சாமி பேர சொல்றாங்க. "அழகு நாச்சியம்மா நீங்க தான் என்ன காப்பாத்தணும். பின்னாடி யாரோ உட்கார்ந்துருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப கூட அவங்க மோட்டார் பைக் ஸ்லோ பண்ணல. ஸ்பீடாவே தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்ப கண்ணாடில திரும்பி பார்ப்போம்ன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்த கையோட அந்த இடத்துல எந்த பெண்மணியுமே இல்ல. ஸோ பவானிக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வேகமா வீட்டுக்கு வந்துட்டு, அவங்க அம்மாகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே அப்படியே சொல்றாங்க. பவானி வந்து அவங்க அம்மாகிட்ட சொல்றாங்க. இந்த மாரி போகும்போது எனக்கு இந்த மாரி ப்ராப்ளம் வந்துருச்சு. அந்த அமானுஷ்யம் நடத்துற இடத்துல. ஸோ அப்போ வந்து ஒரு பெண்மணி தான் மஞ்ச சாரி கட்டி என் பின்னாடி வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப வீட்டுக்கு வரும்போது அவங்க தான் ஏறி வந்தாங்க. அதுக்கப்புறம் அழகுநாச்சி அம்மன் கோவில் வந்தானே இந்த மாரி காப்பாத்துங்கன்னு சொல்லி சொன்னானா, அதுக்கப்புறம் அந்த உருவத்தையும் காணோமா, அப்படி இப்படி சொன்னானா, அப்ப அவங்க அம்மா உடனே சொல்றாங்க, "இது ஏதோ ஒண்ணு தப்பா உன்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்குது போல. சரி பரவால்ல. நீனு இப்ப விபூதியெல்லாம் வச்சு தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம்னு" அவங்க அம்மா விபூதியில வச்சு பவானிய படுக்க வச்சிருக்காங்க.
மறுநாள் ஆன உடனே ஒரு 6 மணி போல வந்து அந்த ஊர்லயே வந்து ஒரு மூதாட்டி இருக்காங்களாம். அவங்க வந்து இந்த சாமியெல்லாம் வந்தாக்கா எல்லாம் பார்த்துட்டு அந்த மாரிலாம் இருப்பாங்க. அப்ப உடனே உங்க அம்மா என்ன பிளான் பண்றாங்க, 6 மணி போல இவள கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு மேல பவானிய கூட்டிட்டு போறாங்க. அந்த மூதாட்டி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா, நம்ம பவானிய வந்து தொட்டு தொட்டு அப்படியே சந்தோஷமா அப்படியே பார்த்துகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே பவானி கேட்கறாங்க, "ஏன் பாட்டி இப்படி தொட்டு தொட்டுலாம் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டான்னா, அப்போ உடனே பவானி அந்த பாட்டி சொல்றாங்க, "நீ வந்து உண்மையிலேயே ரொம்ப குடுத்து வச்சவ. ஒரு 10 வருஷம் சென்று இப்பதான் இந்த அழகு நாச்சி அம்மன் வந்து உனக்கு காட்சி குடுத்துருக்காங்க. எனக்கு இந்த இடத்துல இப்ப நீ சொன்ன பாத்தியா, இந்த விஷயத்த எல்லாமே நெறைய பேரு அனுபவிச்சிருக்காங்க. அதுல வந்து நெறைய பேர் தப்பிச்சிருக்காங்க. ஆனா சில பேர் வந்து இறந்தும் போயிருக்காங்க. இந்த அழகு நாச்சி அம்மன் வந்து இந்த மாரி காப்பாத்திருக்காங்க உன் கூட வந்து. ஏதோ ஒரு கெட்ட தீய சக்தி வந்து உன்ன ஆக்கிரமிச்சுக்க பார்த்துருக்கு. அந்த டைம்ல உன்ன காப்பாத்தணுன்ட்டுன்னு அந்த அழகு நாச்சி அம்மன் உன்ன கூடயே தொடர்ந்து வந்திருக்காங்க. நீ ரொம்ப குடுத்து வச்சவ. 10 வருஷமா அவங்க வந்து யார் கண்ணுக்கும் தெரியல. ஆனா இப்ப தெரிஞ்சிருக்காங்க. நீ ரொம்ப குடுத்து வச்சவ அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்றாங்க. அப்போ இந்த பவானி வந்து அந்த பாட்டிகிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. "அப்படி என்ன அமானுஷம் இங்க நடந்துச்சு பாட்டி?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இதுக்கு முன்னுக்கு நடந்துச்சு." அப்படி சொல்லி கேட்கும்போது, அப்போ உடனே அந்த பாட்டி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து அந்த பாட்டிக்கு வந்து ஒரு 85 வயசு அந்த மாதிரி இருக்கு. 2010ல வந்து அவங்களுக்கு ஒரு 85 வயசு அந்த மாதிரி இருந்திருக்குது. அதுக்கு முன்னுக்கு அவங்க இளம் வயசா இருக்கும்போது, ஆ அந்த டைம்ல தான் வந்து அழகு நாச்சி அம்மன வந்து அந்த கோவில அங்க கட்டுனாங்களாம். அந்த பாட்டி இளம் வயசா இருக்கும்போதெல்லாம், அந்த டைம்ல வந்து அந்த கிராமத்துல வந்து ஒரு 2, 3 ஃபேமிலி தான் தங்கி இருந்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆடு மேய்ச்சுக்கிட்டு இப்படித்தான் இருந்திருக்காங்க. அந்த டைம்ல அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் போகுறதெல்லாம் இல்லையா? அந்த ஊருல ஒரு 3 ஊர் இருக்கு. அந்த 3 ஊருமே வந்து ஜாயினிங்கா என்ன ஆகும்னா, எப்போதுமே மாசம் மாசம் வர்ற அமாவாசை அன்னைக்கு அந்த ஊர்ல இருக்கிற ஏதாவது ஒரு பெண்மணி வந்து காணாம போயிருவாங்களாம். அந்த காணா போற பெண்மணிகள்லாம் எங்க கிடைப்பாங்க பார்த்தீங்கன்னா, 3 நாளு சென்று அந்த ஒத்த பனைமரம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒத்த பனைமரத்துக்கிட்ட தான் தலை தனியா, உடம்பு தனியான்னு கிடப்பாங்களாம். அந்த இறந்து போற பெண்கள் எல்லாமே ஏதோ ஒரு பலி குடுத்த மாதிரி தான் இருப்பாங்களாம். இதே மாதிரி அமாவாசை, அமாவாசை அப்பல்லாம் நடக்கிறப்ப, அப்ப அந்த ஊர் மக்கள்லாம் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அந்த காடு இருக்கு பார்த்தீங்களா? அந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு மந்திரவாதி இருக்கானாம். அந்த மாந்திரீகவாதி என்ன பண்ணியிருக்கான்னா, அவரோட பவர அவரு ஏத்துறதுக்காண்டி ஒவ்வொரு அமாவாசை அப்பயும் ஒவ்வொரு பெண்களையும் கடத்திட்டு வந்து பலி குடுத்துட்டு இருந்திருக்காரு. அந்த ஊர் மக்களுங்களுக்கு எப்படி அந்த மாந்திரீகவாதிய கண்ட்ரோல் பண்றது ஒண்ணுமே தெரியல. அப்போ எப்போதுமே அமாவாசை, அமாவாசை அப்ப இந்த மாதிரி ஒரு பெண்கள வந்து அவர் பலி குடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஒரு தட்சணை குடுக்குற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. திருமலை என்கிற ஒரு சித்தர வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த காவல் தெய்வங்கள் எல்லாத்தையுமே அந்த சித்தர் தான் குடுத்தது. அவரு வந்து ஒரு செங்கல்ல குடுத்து, அத அப்படியே பரிமளிக்க சொல்லி வச்சுட்டு போயிருவாராம். அதிலே உருவாக்கப்பட்ட இப்ப இருக்கிற கோவிலுங்க தான் இந்த மாரியம்மன் கோவில், அந்த கோவில் எல்லாமேன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற அந்த டைம்ல அந்த சித்தர் வந்து இந்த ஊருக்கு வந்து வழிநடையா நடந்து வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ இந்த 3 ஊர் மக்களுங்களும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சித்தர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. இந்த மாரி நடக்குது பிரச்சனைங்க. அந்த மாந்திரிகவாத எப்படி நாங்க கண்ட்ரோல் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க தான் எங்களுக்கு ஒரு நல்ல வழிய காட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த சித்தர் இந்த 3 ஊர்க்காரங்களையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா, 3 ஊர்க்காரங்க கையிலயும் வந்து ஒரு 3 செங்கக்கல்ல குடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த சித்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "நீங்க எல்லாருமே வந்து அழகு நாச்சி அம்மன வேண்டிட்டு, அவங்களுக்கு கும்பாபிஷேகம்லாம் செஞ்சுட்டு இருங்க. செஞ்சுட்டு நார்மலா பூஜைலாம் பண்ணுங்க. அந்த மாந்திரிகவாதி இருக்கான்ல, அவனால எதுவுமே பண்ண முடியாது இதுக்கப்புறமும். அவங்கள தாண்டி அவனால எதுவுமே செய்ய முடியாது." அப்படின்னு சொல்லிக் குடுத்துட்டு, அவரு அந்த இடத்துலேருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா தான் அந்த 3 ஊர்லயுமே வந்து இந்த அழகு நாச்சி அம்மன அந்த பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு கோவில்லயுமே. அதுக்கப்புறமா தான் அந்த மாந்திரீகவாதி மறுபடியும் வருவாருல்ல. வர்ற அந்த டைம்ல வந்து இந்த அழகு நாச்சியம்மன் வந்து மஞ்ச சாரி கட்டிக்கிட்டு, அந்த மாந்திரீகவாதிய எதிர்த்து நின்னுருக்காங்க. அப்போ இந்த மாந்திரீகவாதி என்ன முடிவு எடுக்குதுன்னா, எனக்கு நார்மலா அந்த அமாவாசை டைம்ல தான் அம்மனோட கண்ணு கட்டியிருக்குவாங்க. அவங்களுக்கு வந்து பவர் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த டைம்ல இவர் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு இவரு முடிவெடுத்திருக்கிறாரு.
அதுக்கப்புறம் இந்த மாந்திரிகவாதி என்ன பிளான் பண்றாருன்னா, வர்ற அமாவாசை அப்ப இந்த 3 கோவில்ல இருக்கிற அழகுநாச்சி அம்மன கூட்டிட்டு வந்துட்டு நம்ம புதைச்சிரலாம். புதைச்சுட்டா இவங்களோட பவர் போயிரும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இந்த பொண்கள வந்து நம்ம பலி அழக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரு பிளான் போடுறாரு. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த பவானி இருக்காங்களா, அந்த ஊர்ல வந்து அழகனாச்சி அம்மன வந்து இவரு உடனே என்ன பிளான் பண்றாருன்னா, நம்ம போய் தூக்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாந்திரீகவாதியும் சில சிஷ்யர்களையும் இவரு கூட்டிட்டு போறாரு. ஸோ அதுக்கு முன்னிக்கு ஒரு நாள் முன்னிக்கு அந்த அம்மன் இருக்காங்களா, அழகனாச்சி அம்மன். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கோவில் பூசாரி கனவுல வந்து இந்த மாரி சொல்றாங்க, "இந்த மாரி என்ன புதைக்க போறாங்க. நீங்க 3 ஊரும் சேர்ந்து ஒண்ணா போய் அவங்களலாம் புடிச்சு அவங்கள கொன்னுருங்க." அப்படின்னு சொல்லி கனவுல வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் வந்து அவங்கள எல்லாத்தையும் புடிச்சிடுறாங்க. ஸோ புடிச்சு அடி பின்னி எடுத்துட்டு, அந்த மாந்திரீகவாதி இருக்கானே அவன கொன்னுட்டாங்க. ஸோ கொன்னுட்டு, அந்த ஒத்த பனைமரம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் அவன வந்து புதைச்சிருக்காங்க. அதுக்கு அடையாளமா தான் அந்த ஒத்த பனைமரம் வந்து அங்க இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மாந்திரீகவாதியோட ஆட்டம் எல்லாமே அப்படியே அடங்கிருச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு அப்புறமெல்லாம் இந்த அமாவாசை டைம்ல, அப்புறம் எந்த பெண்மணிக்கு மாதவிடாய் வருது, அந்த டைம்ல வந்து அந்த மாந்திரீகவாதி வந்து அடையறதுக்காண்டி பிளான போடுவாரு. ஸோ அந்த டைம்ல வந்து மஞ்ச சாரி கட்டின பெண் வந்து தான் அதாவது இந்த அழகு நாச்சியம்மன் வந்து தான் அந்த பெண்கள வந்து காப்பாத்தி விட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இருந்திருக்குது. ஆனா, இந்த பவானி போன டைம்ல வந்து அமாவாசை வேற, அதுவும் இல்லாம இவங்களுக்கு மாதவிடாயும் வேற. ஸோ இது 2ம் ஒத்து போனதுனால தான், அந்த மாந்திரீகவாதி இந்த பெண்ண நம்ம வேட்டையாடி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்கள டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறமா தான் அந்த அழகு நாச்சியம்மன் வந்து நமக்கு வேலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி, அந்த பவானிய வந்து வேலைக்கு போகும்போதும் சரி, வேலை விட்டு வரும்போதும் சரி, கூடயே வந்து அவங்கள வழிநடத்தியிருக்காங்க. இந்த சம்பவத்த எல்லாமே கேட்டதுக்கு அப்புறமா, நம்ம பவானிக்கும், அவங்க அம்மாக்கும் அழகு நாச்சியம்மன் மேல இன்னமும் பாசம் அதிகமாச்சுன்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பவானி வந்து ஒரு 1 வீக் நார்மல் அந்த டே தாண்டினதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அழகுநாச்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு சில பூஜைகள்லாம் பண்ணிட்டு வணங்கி வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சம்பவத்த கேட்டதுக்கு அப்புறமா உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. எத்தன பேத்துக்கு இந்த அழகு நாச்சி அம்மன பத்தி தெரியுமோ அவங்களும் கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு திகில் சம்பவம் நடந்திருக்கா? அப்போ நீங்க அத என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கீழ Instagramோட லிங்க் குடுக்குறேன். ஸோ அதுல நீங்க தட்டி போயிட்டு என்ன ஃபாலோ பண்ணி வாய்ஸ் நோட்டாவது நீங்க ஷேர் பண்ணலாம். அத நான் மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன். ஸோ யாரெல்லாம் இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுடுங்கப்பா. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். ஸோ அடுத்த வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய்.